நான் ஓடி ஒளிவப்பு நல்ல பொறுப்பை உணர்ந்தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள் இருந்து தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனையிலும் அரசியல் காரணங்களுக்காக கட்சியினரோடு வெளியே சென்று விட்டார். அவருக்கும் சேர்த்தே நான் பின்வரும் விவரங்களை தங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நான் ஓடி ஒளிகிறவன் இல்ல, தேடி நின்று அடிக்கிறவன். சட்டசபையில மாஸ் காட்டிய முதல்வர் ஸ்டாலின், மிரண்டு போன எதிர்கட்சிகள். நான் ராஜினாமா செய்யணுமா? முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னவங்களுக்கு எங்கேயும் ஓடி ஒளியாம பேசியிருக்கேன். சட்டசபையில இருந்து கேட்க மனம் இல்லாமல் அரசியல் ஆதாயங்களுக்காக வெளியே போனவங்க இந்த வீடியோவை பார்க்கட்டும்னு சொல்லி சட்டசபையில பேசிய வீடியோவை வெளியிட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாடு சட்டப்பேரவை 2வது நாளா கூடிச்சு. அப்போ அதிமுக பாமக எம்எல்ஏக்கள் கருப்பு நிற உடை அணிந்து வந்திருந்தாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில 50 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில அவங்க கருப்பு சட்டை அணிஞ்சு வந்தாங்க. சட்டசபை தொடங்கியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க வேணும்னு அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினாங்க. அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால அதிமுக உறுப்பினர்கள் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொல்லி பதாகைகளை ஏந்தி சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு கோஷமிட்டாங்க. இதையடுத்து சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் உட்பட அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. பாஜக பாமக எம்எல்ஏக்களும் சட்டசபையில இருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து சட்டசபையில கள்ளக்குறிச்சியில உயிரிழந்த சம்பவம் தொடர்பா சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ பேசிய முதல்வர் ஸ்டாலின் உயிரிழந்தோரோட குடும்பத்தினருக்கு தன்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டாரு. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை செய்ய வலியுறுத்தி உள்ளதாகவும் கூடுதலா 57 அரசு மருத்துவர்களை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவிச்சாரு. மேலும் சிகிச்சைக்கு தேவைப்படும் உயிர்காக்கும் மருந்துகளும் கையிருப்புல இருக்குன்னு அவர் சொன்னாரு. பாதிக்கப்பட்ட 164 பேர்ல 117 பேர் உள்நோயாளிகளா சிகிச்சை பெற்று வர்றாங்கன்னு 47 பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னு ஸ்டாலின் தெரிவிச்சாரு. இந்த சம்பவம் தொடர்பா கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி என்பவரை கைது செய்து 200 லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டதா தெரிவிச்சாரு. மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கவும் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கவும் சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டிருக்கேன்னு உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோர் 2 நாள்ல விசாரணை அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருக்கேன்னு முதலமைச்சர் தெரிவிச்சாரு. அறிக்கை கிடைச்சதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாரு. மெத்தனால் தயாரிப்பு மற்றும் பயன்படுத்தும் ஆலைகளை தணிக்கை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் கள்ளச்சாராயத்தால் பெற்றோரை இழந்தோருக்கு உயர்கல்வி வர படிப்பு செலவை தமிழ்நாடு அரசே ஏற்கும்னு பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தி அடையும் வரை பராமரிப்பு தொகையா மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும். 5 லட்சம் வைப்பு நிதி வழங்கப்படும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சாரு. பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு 3 லட்சம் வைப்பு நிதியா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டோட முதல்வர்ன்ற முறையில இந்த பிரச்சனையில இருந்து ஓடி ஒளிகிறவன் நான் கிடையாது, பொறுப்போட நின்று பதில் கொடுக்கிறவன்னு சொல்லி இருக்காரு. அதனால தான் எடுத்த நடவடிக்கையை பட்டியலிட்டு குற்றவாளிகளை கைது செய்த பிறகே பதிலளிக்கிறேன்னு அவர் சொல்லி இருக்காரு. சமூக விரோதிகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கையையும் எடுப்பேன். அது மட்டும் இல்ல, தான் சட்டசபையில இந்த வீடியோவை தன்னோட எக்ஸ் சமூக வலைதளத்துல வெளியிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், சட்டப்பேரவையில கேள்வி நேரம் முடிஞ்சதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேசப்படும் அப்படின்றத அறிந்தே வெளிநடப்புன்ற மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செஞ்சிருக்காங்கன்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு சொன்னவங்களுக்கு எங்கும் ஓடி ஒளியாம இந்த விவகாரத்துல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டு இருக்கேன். சட்டசபையில இருந்து கேட்க மனம் இல்லாம அரசியல் ஆதாயங்களுக்காக வெளியே போனவங்க இந்த வீடியோவை பார்க்கட்டும்னு அவர் பதிவிட்டு இருக்காரு.